Hallelujah, hallelujah, we praise you. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் விடுசித்த கிருபை, விடுக்கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு கொடா கொடி மகிமை. ஹல்லேலூயா. கிரியக தேவனே, கிரியக ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, we praise you, glory, glory, glory to you Lord. Hallelujah, hallelujah. ஆராதனை, 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 அன்பரே சிராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, ஆராதனை, 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 அன்பரே சிராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, ஆராதனை, 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 அன்பரே சிராஜனுக்கே, ஆவியானவருக்கே. ஆமாப்பா, இந்த கால்களில் கூட ஆண்டவரே எல்லா மகிமையும் எல்லா புகழும் ஏசப்பா உமக்கு மாத்திரமே. ஆண்டவரே உமக்கு மாத்திரமே அப்பா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த வருட இறுதியில் கூட ஆண்டவரே உடைய பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வேண்டிய ஜனங்களெல்லாம் நீர் கூட்டி சேர்ப்பீராக. தடைகளை நீக்குகிறவர் எங்கள் முன்பதாக நீ கடந்து செல்வீராக. இந்த நாளுக்குரிய ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட வார்த்தையினால் பேசுவீராக. ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலிக்குள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த
உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். அல்லேலூயா. ஆனந்த கால்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு ஐயா, உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுவோமா? உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கின்றேன். தேவனே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், நான் தேடுவேன் ஆர்வமுடன். உங்க மகிமையை வாஞ்சிக்கின்றேன், உங்க வல்லமை காண்கின்றேன். சொல்லுவோமா? உங்க மகிமையை வாஞ்சிக்கின்றேன், உங்க வல்லமை காண்கின்றேன். உங்க வல்லமை காண்கின்றேன், உங்க மகிமையை வாஞ்சிக்கின்றேன். இந்த ஆராதனைப்பா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கின்றேன். நீதானே, நீதானே என் துணையானே, நிழலில் களி கூறுவேன். Glory Lord, களி கூறுவேன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா இயேசுவா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உங்க வலக்கரம் தாங்குதையா. உங்க வலக்கரம் தாங்குதையா, உங்க வலக்கரம் தாங்குதையா. அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். இந்த காலவெளியிலும்படி ஆராதனைப்பா உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். நான் தினம் துதிக்கின்றேன், நான் தினம் துதிக்கின்றேன். கைகளை நான் உயர்த்துவேன், உங்க திருநாமம் சொல்லி சொல்லி. சொல்லுவோமா? கைகளை நான் உயர்த்துவேன், உங்க திருநாமம் சொல்லி சொல்லி. என் படுக்கையிலே நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன். ஒவ்வொரு நாளப்பா படுக்கையிலும் நினைக்கின்றேன், உங்களை இரவு
நினைக்கின்றேன். நான் இரவிலும் துதிக்கின்றேன். உங்கள் படுக்கையிலும் நினைக்கின்றேன். இரவிலும் அப்பா இரவிலும் துதிக்கின்றேன். நான் படுக்கையில் நினைக்கின்றேன். அல்லேலூயா ஆனந்த களிக்குள்ள உதடுகளா போற்றி புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆனந்த gloryலா போற்றி புகழ்கின்றேன். அருட்சுவை உணவு உண்பது போல் என் திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன். நான் தினமும் துதிக்கின்றேன். அல்லேலூயா ஆனந்த glory ஆனந்த போற்றி புகழ்கின்றேன். அருட்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சந்தரா அல்லேலூயா திருப்தி அடைகிறேன். நான் தினமும் துதிக்கின்றேன். உம்மை படுக்கையில் நினைக்கின்றேன். நான் தினமும் துதிக்கின்றேன். நான் இரவிலும் தியானிக்கின்றேன். என் படுக்கையிலும் நினைக்கின்றேன். இசையா நான் இரவிலும் தியானிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் படுக்கையிலே நினைக்கின்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையை நேசிக்கிறேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையை நேசிக்கிறேன். தேவன் அல்லேலூயா துதி அல்லேலூயா. இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. அண்ணலா இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுதும் ஓர் சேதம் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் தாரே ஒரு சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா இயேசுவை பாடிடுவோம். எத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். எத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். சில வேளை இமை பொழுதும் முகத்தை சிரித்தாரே. சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிரிகள் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தனாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்று கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா.
தட்டி ஹalleluya. மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீரே என் ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே மழை நீரே, இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, எங்கள் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. பாடி
ஹalleluya பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் ஹalleluya பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் அம்மா இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் ஐயா மோடு இணைந்திரையா மிகுந்த இரக்கத்தினா மோடு இணைந்திரையா உங்க மிகுந்த இரக்கத்தினா இன்னொரு முறை சொல்லுமா ஐயா உம்மோடு இணைந்திரையா உம்மோடு கூட ஆண்டவரே இந்த இரக்கத்தினா நன்றி ஹalleluya நன்றி இன்னொரு முறை அப்பா ஆமாப்பா நன்றி அப்பா பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் ஹalleluya ஆடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் வாழ்வு தரும் ஊற்று நீரே வழிகாட்டும் தீபம் நீரே வாழ்வு தரும் நீரே எங்களை வழிகாட்டும் தீபம் நீரே புயலில் புகழிடமே கடும் வெயிலில் குளிர் நிழலே புயலில் புகழிடமே கடும் வெயிலில் குளிரிலா நன்றி நன்றி ராஜா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் முகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா என்று கொண்டாடுவோம் சொல்லுவோமா பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லா பொல்லாத ஆவிகள் நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ரீஷாகா மகிழ்வோம் குடும்பங்களுக்குள்ளாக பொல்லாத கிரியைகளை நான் சுட்டரிக்கிறேன் பிரிவினைகளை சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஓ ரீகா பாதா நாமா நீமா காதா நாமா பரிசுத்த ஆவியானவர் நீ முப்பெரும் நூலாய் ஒவ்வொரு குடும்பத்தை கட்டுவீராக ரீஷாகா ராகலாதாரா கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் எல்லா பிரிவினைகளை மாற்றுவீராக ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு மனப்பாட்டின் ஆவியானவங்க காலங்களில் ஊற்றப்பட முடியாது நான் சொல்லிக்கிறேன் ரீஷாகா ரிமாண்டாலரா பாடி மகிழ்ந்து நல்ல கரங்களை தட்டி இந்த கால வேளையில் ஒரு பெரிய விடுதலை இந்த எல்லைகள் முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது ரிஷகரிதனா மணி மதனா glory to you Lord அக்கினி முதலாய் நீர் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இறங்குவதற்காக நன்றி அப்பா நன்றி ராஜா ரிகதனா ஷரதரரி மதனா ஹalleluya நன்றி 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 அடே ஒரு எல்லாரும் சில நிமிஷம் ஆண்டவரே இந்த 11 மாதங்களும் கடக்க செய்தீர் ஆண்டவரே இந்த மாதம் ஒரு அழகான வாக்குத்தத்தம் ஆண்டவரே உபாகமும் 15:5 சொல்வது போல ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் வருட இறுதியில் நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே 15:5 சொல்வது போல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தை முடிக்க போகிற நேரத்தில்
ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிரப்ப போவதற்காக நன்றி. உள்ளத்தினால துண்டு சில நிமிஷம் ஆண்டவரே மனதார சோத்தரிங்கப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. இன்னும் 23 நாட்களுக்குள்ளாய் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்குங்கப்பா. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இத்தனை மாதம் இந்த உலகம் உன்னை மேற்கொண்டு இருக்கலாம், மனுஷர்கள் உன்னை மேற்கொண்டு இருக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே, அவர்கள் எங்களை ஆளுவதில்லைப்பா, எங்களை ஆளுகிறவர் நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நல்ல வாய்களை திறந்த சில நிமிஷம் ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவேன். என் சுயம் மாறட்டும். என் சுய பலத்தில் இந்த 11 மாதத்தையும் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஆனால் நீ தந்த இந்த வாக்கு தத்துவம், என் தெய்வனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதுனா. ஹalleluya, ஹalleluya. நல்ல உள்ளத்தினால் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே, புதிய வருடத்திற்குள்ளே போகும்போது இந்த வார்த்தையை வாழ்க்கையில் கிரியை செய்யணும்பா. கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதுனா. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதுனா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நான் மேற்கொண்டு வந்தேன் என்று சொல்ல எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆள செய்வதற்காக தேவன் உன்னை உருவாக்கியிருக்கிறார். ஹalleluya. தூய ஆவி, அன்பினாவி, துணையாளர், பேசும் தெய்வமே, ஊற்று தன் உள்ளமே குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. சொல்லுங்க பார்க்கலாப்பா. வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, தூய ஆவி அன்பினார். உண்மையாலுமே என்று வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். குதையா வரவேண்டும் லவரே வல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில் என்று நீங்கள் வாங்கப்பா. நான் இன்னைக்கு திரும்பி போகும்போது நான் வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே, ஆளுகை செய்கிற தேவன் நீர் என்னோடு கூட என் குடும்பத்தை ஆளுகை செய்ய என் கூட வாங்கப்பா. கூப்பிடும் லவரே மனதனமா வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுவோமா? வாழ்வே நீர் என் வாழ்வப்பா, நீங்க என் வழி ஆண்டவரே. வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே,
தானே நம்பியுள்ளே. நல்ல சத்தத்தை உயர்த்தியப்பா. நம்பத்தக்க தகப்பனே உம்மைதான் ஆண்டவரே, உம்மைதானே நம்பியுள்ளே. உம்மைதானப்பா, உம்மைதானே நம்பியுள்ளே. நீங்கள் நம்பத்தக்க தகப்பன், நம்பத்தக்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. One more time. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ரகதனரி மதனரி அந்தரா ஷபரி பதலரி அந்தர பராக்கரதனு. ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருட இறுதியிலப்பா அநேக அனுகூலமான வாசல்கள் எங்கள் வாழ்க்கையில் திறப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அநேகருக்கு அனுகூலமான வாசல்களை இந்த வருட இறுதியில் திறக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நன்றி அப்பா. அனுகூலமான வாசல்கள், எல்லாம் மூடப்பட்ட ஜன்னல்களை தேவனாகிய கர்த்தர் திறக்கிறார். Oh, there shall be an open windows in heaven. Hallelujah. Tarabarakarabe labiyantaramarandaraba shabaragaradana malada. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. ரிமதன ரதனதா. Hallelujah. திறந்த வாசல்களுக்காக thank you for your openings my Lord. திறந்த வாசல்கள் எங்கள் முன்பதாக காணுவதற்காக நன்றி ஆண்டவரே. ரதலகரதா ஷபரி பந்தனா. Hallelujah. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனுகூலமான வாசல்களை என் தேவன் திறக்கிறார். இந்த வருட இறுதிக்குள்ளா என் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாயிருந்த நாட்களை என் தேவன் இந்த மாத இறுதியில், என் தேவனாக இந்த வருட இறுதியில் என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். உண்மையாய் இருந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறார். அந்த காலவலையில் I can see many gifts in front of me.
நன்றி ஆண்டவர். அநேக பரிசுத்தங்களை தேங்க்யூப்பா. உனக்கு கொடா கொடி மகிமை, கொடா கொடி மகிமை. இந்த கால் வேளையில ஆண்டவரே உம்முடைய திறந்த வாசலுக்காக அடைப்பட்ட ஒவ்வொரு கதவுகளும் நீ திறந்திருப்பதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உமக்கு கூடா கோடி மகிமை. அடைப்பட்ட ஒவ்வொரு ஜன்னல்கள் இந்த கால வேளையில் திறக்கப்படுவதற்காக நன்றி. உமக்கு கூடா கோடி மகிமை ஆண்டவரே. உம்முடைய நன்மையினால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்ப போகிற வருஷங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர். உமக்கு உண்மையாய் இருந்த இந்த நாட்களெல்லாம் ஆண்டவரே அதை நினைத்து நீ ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிற பெரிதான அணுக்களுமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. மோகம் சோரியன் போல் பிரகாச சத்த பெருவள்ள இறைச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே ஷாரோனில் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் பிரியமே ரோபவதி
உம்முடைய சொத்தாகிய இந்த சபையின் இருக்கும் ஒவ்வொருவரையும் என்னையும் உம்முடைய பாதப்படியில் படைக்கிறேன். We are all your property, master. நாங்கள் தான் உம்முடைய சொத்து, நீர்தான் எங்கள் சொத்து. இவ்விதமாய் நாங்கள் ஒருமித்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு நாங்கள் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையாயிரும், இரக்கமாயிரும். நாட்கள் குறுகி இருக்கிறது, வருடம் முடிய காத்திருக்கிறோம். இந்த ஆண்டு வெற்றியாய் முடித்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் உங்களுடைய கரவி நிறைந்த கரத்திலே எங்களை அலங்காரமான கிரீடமாய் சோலிக்க ஜெபாவினாலும் விண்ணப்பத்தினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய சமூகத்தோடு புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் எங்களை பாதுகாத்தரும். இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 68:11 வாசிக்க கேட்போம். இங்கே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தந்தார்? வசனத்தை தந்தார். வசனம் தேவ வசனம். அந்த தெய்வ வசனம் தெய்வனாய் இருக்கிறது என்பதை உணர்வுகள் பாக்கியவான்கள். வசனத்தை அலட்சியமாய் நினைக்காதபடி வசனம் என்ன சொல்லுதோ அது கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து நடக்கும் வாழ்க்கை தான் சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை குறித்து சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர். மத்தேயு 19:11 வாசித்து பாருங்க. இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அங்கே குறிப்பாய் சுட்டி காட்டுகிறார். வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க. வரம் பெற்றவர், நாமெல்லாம் வரம் பெற்றிருக்கிறோம். கற்று தம்முடைய வசனத்தை கொடுக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் உயர்ந்து போக நம்மை வரம் பெற்றவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வரம் பெற்றவர்கள் தான் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வார், மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால ஆமோஸ் 8:12 வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்படும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்பம் குறைப்படுவதை பற்றி பேசல, தண்ணீர் குறைப்படுதணும். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும். ஆகார குறைவினால் அல்ல, பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வரும் காலத்தில் ஒரு வசனம் கேட்கக்கூட நம்ம விதி இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் பைபிளெல்லாம் பொல்லாதவன் கையில் சேர்க்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் அங்கலாயிற்று வசனம் கிடைக்காம கடல் கடந்து போவார்களாம். பிரியமானவர்களே, வசனம் கர்த்தர் கொடுக்கிற வரப்பிரசாதம். ஹல்லேலூயா. வசனத்தோடு பேசும் பொழுது வசனம் தேவ வசனம் அது எப்படி இருக்குது? தேவனாய் இருக்குது. ஹல்லேலூயா. இதை உணராமல் நாம் கடந்து போவோமான, ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, போவோமானால் அந்த வசனம் உனக்கு பிரயோஜனப்படாது. அது நல்லா புரிஞ்சுங்க. வசனம் என்று தேவன், வார்த்தை என்பது தேவன், அவர் தான் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனங்களெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மக்களுக்கென்று ஆவியினாலே வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அதுக்கு ஆவியில் பிறந்தேன் என்று சொல்லிட்டு இன்னும் மாம்சத்திலேயே நம்ம உழன்று கொண்டு இருக்க இல்லாதபடி கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவ வாக்கியங்கள் ஆவியினால் அருளப்பட்டு அதிலே ஊன்றி வளர, அதில் ஊறி வளர, அதை நமக்குள்ளே சீரணித்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க தேவாதி தேவன் வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை அசட்டை பண்ணி வசனத்துக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு வசனத்தை தாறுமாறாக பிரசங்கிக்கிறவனும் உண்டு, வசனத்தை புரட்டி பேசுகிறவர்களும் உண்டு. அதற்கு நாம் இடம் கொடாதபடி வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்களை ஏறெடுத்து நாம் தேவனை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22, 19, 20 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை புஸ்தகத்தின் வசனங்களை எல்லாம் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்திலிருந்து, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தோட பங்கு இல்லைன்னா தேவனோட உங்களுக்கு பங்கு இல்லை. இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க பிரயாசப்படுவோமானால் தேவன் நம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெறுவோம், நித்தியத்தை அடைவோம் என்பதுதான் அதன் அர்த்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபாகம் 32, 1, 2 வாசிப்பேன்னா அங்கே சொல்கிற, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், என் வாய்மொழி கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பார்த்தீங்களா? வசனத்தை கேட்குறீங்க, அந்த வசனம் உங்கள் மேலே எப்படி இறங்குதான்? பனித்துளிகளை போல இறங்குது. தட் இஸ் கால்டு பிரசன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல் இறங்குது. தேவனுடைய சமூகம் உங்களுடைய நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அவர் சத்தத்தை செவி கொடுத்து கேட்கிறீர்கள். அதை உங்கள் இறுதி பலகையில் எழுதி வைக்கும் பொழுது கிறிஸ்துவாகிய பொக்கிஷம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துதான் உனக்கு பொக்கிஷம் என்று வசனம் சொல்லும் பொழுது அதை நம்முடைய இருதயங்கள் பதிய செய்து அதை பாதுகாத்துக் கொள்வது தான் நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நீங்கள் வசனத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும்? ஒரு செழிப்பு உண்டாகும். முடிவிலே நித்திய ஜீவனை அடையவும் ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது சொல்கிறார், நீதிமொழி 5:7 சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசங்களை விட்டு நீங்காதிருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனத்தை விட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது? இடது பக்கம் வலது பக்கம் பின்னிட்டு திரும்பாமல் அவரை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நாம் யார்? அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. நீங்கள் மரித்து போனீங்க. பாவத்துக்கென்று மரித்து நீதிக்கென்று படைத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே கிறிஸ்துவினாலே ஈன்றெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகினால் ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். மாம்சத்தில் பிறந்தவர்கள் இன்னும் மாம்சத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலை வேண்டாம். ஆவியில் பிறந்த நாம் எப்பொழுதும் ஆவியிலே பலன் கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருப்போமானால் ஒரு நாளும் உங்களை இந்த உலகம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை வேலி அடித்து பாதுகாப்பார். நீதிமொழி 30:5 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்ற, தேவனுடைய வசனமெல்லாம் புடமடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயர். The word of God is pure. அதில் கலப்பு கிடையாது. அந்த எந்த விதமான கலப்பும் வேற்றுமையும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் பரிசுத்தமானது. அது நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்பதை அங்கே உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40:8 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:23 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார்,
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்களே. பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஹல்லேலூயா. வசனத்தை கைக்கொண்ட நாட்களில் நாம் வந்துவிட்டோம். வசனத்தை கேட்கவளாக இருக்கக்கூடாது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் எல்லா விதத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் வசனத்தினாலே நாம் கட்டப்பட வேண்டும். கட்டப்பட்டு எழும்பி அந்த மாளிகளை இணைக்கப்பட வேண்டும். நாட்களுக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 2:3 சொல்கிறார் அவர், சீயோனுடைய வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுகிற நாள் தான் இது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 5:20-24 வசனங்களை வாசிக்க கேட்போம். நன்ற கூர்ந்து கவனிங்க வசனத்தை. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவிட்டு கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசம் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்களெல்லாம் புரட்டி 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 பேசுவாங்க. தேவ வசனம் துப்புரவாக இருக்கணும். வேத வசனத்தை பேசும் பொழுது பேசுகிறவளும் பயந்து நடுங்கி பேசணும், கேட்கிறவளும் பயந்து நடுங்கி பேசணும். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியான சாக்கியத்தை பெறுவது தான் இப்படி ஆலயத்தில் வந்து அமர்கிறோம். இதற்கு பேர் தான், இந்த சபைக்கு பேர் தான் என்ன, எந்த சபையை பற்றி நான் பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மணவாட்டி சபையாகிய இந்த கிறிஸ்து சுயரத்தினால் வாங்கின சபையில் நீ வந்துட்ட பிறகு பின்வாங்கி போகக்கூடாது, இடது பக்கம் வலது பக்கம் போகக்கூடாது, உன் சுய சித்தத்தை செய்யக்கூடாது. அவர் கட்டுக்குள்ள அடங்கி இருந்தால் தான் நாம் விண்ணுலகத்தை எட்டி பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேறு வாடி வேறே இல்லாமல் போயிடும். அவர் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளில் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். Be careful. The word of God is pure. உன்னை பரிசுத்தமாக்கின தேவன் இந்த பரிசுத்தமான வசனத்தினாலே உன்னை திணித்து உன்னை உருவாக்கி தேவ சாயலை கொடுத்து விண்ணுலகத்தில் எடுத்து செல்ல உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீ ஆயத்தந்தானா? ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மை ஊட்டி வளர்க்கணும்னு அவருக்கு தெரியும். வசனத்தினாலே நம்மை ஊட்டி வளர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் ஜெயம் கொண்டவனாக இருக்கணும்னாலும் வசனத்தினால் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறவனே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 55:11 வாசித்து பாரு. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாக என்னிடம் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படிக்கு காரியம் ஆகும்படி வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வரும். இங்கிருந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்ன செய்கிறாரு? என் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த தொலைபேசியின் வழியாக அங்கே போய் அந்த பிசாசை துரத்துக்கிறார், நோய்களை குணமாக்குறார், அவருக்கு வேண்டிய விடுதலையை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அவர் அனுப்புகிற வசனம் வெறுமையாய் திரும்பி வராது. அதுக்குள்ளே நாம் பக்குவம் அடைந்தால் நீ அந்த வசனத்தை பிரயோஜனப்படும் பொழுது தேவன்
எவ்வளவு தூரத்திலும் சென்று நீ விரும்புகிற காரியத்தை செய்து உன்னிடத்தை திரும்பி வருவார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? அசட்டக்கட்டத்தனமாக சட்ட புஸ்தகத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டார். ஆனால் அதை என்னமோ அது கதை புஸ்தகம் மாதிரி படிச்சுட்டு போகிறோம். புரியல. பிரசங்கம் பண்ணும்போது கருத்தாய் கேட்டால் அதை நம் நினைவிலும் நம் இருதயத்திலும் வைத்து நாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் அது நமக்கு ஏற்றபடியிலே பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 66:2 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லும் ஒரு காரியம் பயங்கரமாக இவைகளெல்லாம் நான் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். யார் அந்த வசனம்? உங்களை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து தான் அந்த வசனம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வேத புஸ்தகம் உங்கள் கையிலேயே கொடுத்துருக்காரு. படிக்கிறீங்க, என்ன கதை புஸ்தகம் மாதிரி படிச்சுட்டு போகிறீங்க. அதை கூர்ந்து கவனித்து படிக்கும் உள் கருத்துக்களை நீங்கள் எடுத்து உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி மற்றவர்களும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் தேவ அறிவையும் புத்தியும் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களோ அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும். அவர்களோ வெட்கப்படுவார். வசனத்தை மாறா பேசுகிறவர்களும் நடக்கிறவர்களும் உங்களுக்கு மாறா நடக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. பெரியமானே, இந்த வசனம் தான் கடைசி நாளில் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல இயேசு சொன்னார். ஆமென். அப்புறம் சொல்கிறார் பாரு. எரேமியா 6:10 அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்கள் நிந்தையாக இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படி தான் ஓடுறாங்க. இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா இந்த நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அடுப்பு கொளுத்தக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பூரா உபவாசிப்பேன். அதனால் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. எனக்கு ஒரு குறைவோ இல்லை. குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும், சட்டுன்னு நிறைவை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்கிறவளாய் மட்டும் இல்லை, அதன்படி நடக்கிறவளாய் நாம் மாற வேண்டும் என்று தான் சபைக்கு வருகிறோம். சபையை குறித்து, சபை உள்ள ஊழியர்களை குறித்து பேசாதீர்கள். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஊழியக்காரன் நியாயம் செய்வது கர்த்தருடையது, விசுவாசிகளுடையதில்லை. அதனால் பேசி பேசி நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதம் குன்றி போக செய்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆகையெல்லாம் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோஸ் 8:11 சொல்கிறார். தேசத்தின் மேல் பஞ்சத்தை, வசனம் சொல்லணுன்னு தான் மறுபடியும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க வைக்கிறேன். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் அல்ல, குண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தரிடத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பஞ்சம் வரப்போது, மறுபக்கம் கிறிஸ்துவர்களுக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ன வரப்போது? வசனத்தை
கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. வசனத்தை கேட்டு உங்கள் இருதய பலகையில் எழுதி ஏற்ற வழியில் அதை உபயோகப்படுத்தி நீங்கள் வெற்றி சேரக்க தான் இந்த வசனத்தை தேவன் எங்கள் மூலமாக உங்களுக்கு அதை இருதய பலகையில் எழுதும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. வசனத்தை தேவனாய் நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் நாட்களும் வருஷங்களும் செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 13:19 வாசித்து பாரு. இயேசு சொன்ன ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதவர்கள் எப்படி இருப்பாங்களா? பொல்லாங்கன் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கிறத பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பார்த்தீங்களா? இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தான் தேவன் சுட்டி காட்டுறார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் மத்தேயு 13:21 சொல்கிறாரு பாருங்க. வசந்த நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடர் அடைகிறார். வசனம் நீ ஏற்றுக்கொண்ட பிறகு தான் உனக்கு துன்பம் இடரெல்லாம் வரும். அந்த துன்பம் இடரலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வசன கிரியை செய்ய உனக்கு இடம் கிடையாது. அதை தான் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்டவனும் இருக்கிறார்கள் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 13:22 சொல்கிறார் பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவராய் இருந்தும் உலக காவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் வசனம் நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, வசனம் தான் தேவன். அவர் என்னை காப்பாற்றுவார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் என்னை கைவிடவும் மாட்டார். வசனம் தான் தேவன். அந்த தேவ வசனம் தான் என்னை காப்பாற்றும். அதுதான் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறது என்று அறிக்கை செய்யணும். அப்பொழுது அந்த பலனும் பெறுவோம். நமக்கு எதிர்த்து வரும் சாத்தானுடைய சதி திட்டங்களை முறியடித்து அந்த கேடகத்தினாலே நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நன்றாக யோசிக்கணும். மார்க் 4:18 சொல்கிறார். அதே தான் மத்தேயு 13:23 சொல்கிறார் பாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாக உணர்வுள்ளவனாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலன் தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வசனத்தை கொடுத்துட்றாரு. அதை கொண்டு நீ என்ன செய்யணும்? 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று எதிர்ப்பு நோக்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் வீணாய் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதபடி வேத வசனத்துக்கு ஒப்பிட்ட வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக 100, 60, 30 பலன் தரும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். ஆமென். எல்லாம் அலசி பார்த்து இந்த வருடம் முடிவுக்குள்ள என்ன செய்யுங்க? உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி கிறிஸ்துவாலே பலப்படுத்தி கொண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க முற்படுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் 7:18 வாசித்து பார். நீங்களோ நீங்களும் இவ்வளவு உணர்வுள்ளாதவளாய் புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? மார்க் 7:18. உங்கள் அலே அடுத்த வசனத்தை படிங்க. 18. பாருங்க, இருதயத்தில் போனோம் வசனம்.
வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். 4:18 நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை பார்த்தீங்களா? வசனம் விட்டீங்களே. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். இது போலவே மற்றும் அநேக காரியங்களில் செய்கிறீர்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. பாரம்பரியம்லாம் ஒழிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு. இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவது தான் நிறையா இருக்காங்க. அதுக்கு தான் இயேசு வந்த போலும் பேதுருவன் சொன்னான், மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியவா. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவன் தான் ஆவிக்குரிய ஜீவம். இன்னும் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் ஆவியை நீ அணைத்து போடுவாயானால் ஆவியின் ஜீவனமான வசனம் உனக்குள்ளே கிரியை செய்ய இயலாத போகும் என்பதை தான் அங்கு உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் 16:19-20 வாசித்து பார். இயேசு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாற்றில் உட்கார்ந்தார். சீஷர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களை செய்து தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தினார். எல்லாத்துக்கும் வசனம் வந்து நிற்கும். அந்த வசனம் தான் தேவன். பிரைஸ் தி லார்ட். இவரை கூர்ந்து கவனிக்காதனால் நாம் என்ன பண்ணுறோம்? அநேக காரியங்களை இழந்து போகிறோம் ஆண்டவரிடத்தில். லூக்கா 10:39 சொல்லுகிறார் பாரு. மரியாள் வசனத்தை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. வசனத்தை கேட்கட்டி எப்படி நல்ல பங்கை அடைய முடியும்? மரியாள் அதை கேட்டா தேவனுடைய வசனத்தை அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:29 தேவனை குறித்து சொல்லுவது பாரு. அவர் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கே விளக்குகிறது. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் வசனமும் அக்கினியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து அற்புதம் நடக்குதுன்னா நமக்குள்ள இருக்கிற பட்சிக்கிற அக்கினிமயமான தேவன், 3வது வானத்தில் இருக்கிற பட்சி அக்கினிமயமான தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினால கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரும் அவரை உண்மையாய் அவரை பின்பற்ற அக்கினி சுவாலையாய் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி நமக்குள்ளே நிரந்தரமாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் உலகில் வாழ்கிற மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்க கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 23:29 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, ஒரு அருமையான ஒரு வசனம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக உங்கள் இருதயத்தில் பதிய வைக்கணும். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் செம்மட்டியும் போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது அறியணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறதை அவர் செய்து நம்மோடு கூட மகிழ்ந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறத பாருங்க. யோவான் 5:24 சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறது ரைட்டுங்க, நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. வசனத்தை புரட்டி பேசுகிறவனும் வசனத்தை துப்புரவாக பேசுகிறவனும் ஈக்குவலாக முடியாது. வசனத்தை துப்புரவாக பேசணும். அதுதான் மகிமையான ஒரு அனுபவத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும்.
ஆளுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீ கேட்டான்னா கேட்காகட்டி எனக்கு என்ன என்று அந்த தீர்மானத்தோடு நாம் பிரசங்கிக்கணும், ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆளுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க, தலைகளை இல்லைங்க. அங்கே போனாலும் ஒன்று தான், இங்கே போனாலும் ஒன்று தான். ஆக்கின சொத்துக்கு பங்காக இருந்தால் போதும். அப்படி இல்லை. வயிறு தேவன் இல்லை, கர்த்தர் தான் தேவன். வசனம் என்ன சொல்லுதாதான், பட்டினியோ பசியோ சாவோ வாழ்வோ வசனம் சொல்லுகிறபடி நாம் நடக்கிறதான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதில் 38ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் அனுப்பினவரை விசுவாசிக்காதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது இல்லை. ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதை விசுவாசிக்கணும். நாமெல்லாம் விசுவாசின்னு சொல்றோம். யூதா சொல்றது, யூதா எப்பொழுதும் எனக்கு நினைவுக்கு வருது. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? யூதா 20 வாசித்து பாருங்க, 20-21 வாசித்து பாருங்க. என்ன அருமையான ஒரு வசனம். என்னவோ விசுவாசி, நானும் ஒரு விசுவாசி, 2 கையை தட்டினா 2 பாஷை பேசினா விசுவாசி. சர்டன்லி நாட். நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்க. வசனம் கடைசி நாள் நியாயம் தீர்க்கும் என்பதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். படிங்க. பிரியமானவர்களே, உங்க மகா பரிசுத்தம் எப்படி அது பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும். மகா பரிசுத்த விசுவாசம். விசுவாசியே நல்லா புரிஞ்சுக்கோ. மகா என்று சொல்லும் பொழுது அவ்வளோ பெருசு. மகா பரிசுத்த விசுவாசத்தை மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. நாம் அவர் இரக்கத்துக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்க பழக்கம் ஜனங்களுக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. உன் விசுவாசத்தை குறித்து நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. மகா பரிசுத்த விசுவாசம். விசுவாசின்னு சொல்லிக்காத. மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயா? அதற்கு நீ உண்மை உற்சவமாக இருக்கிறாயா? சற்று சிந்தித்துப்பா. நான் இருக்கிற வரைக்கும் தான் கண்டித்து எச்சரித்து சிக்ஷித்து போதிப்பேன். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்க போறீங்க எனக்கு தெரியாது. இந்த சத்தம் உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கணும் மரண பரியந்தம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற 38ஆம் வசனம் சொல்ற முடிஞ்சு போச்சு. 6:63 படிங்க யோவான். அங்கே சொல்லுகிற வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்றார். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றதுக்கு உதா மண்ணுக்கு போகிறது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் பேதுரு கேட்கும். எல்லாரும் போய்ட்டு நீ ஏன் போராடியாடா அப்படின்னு கேட்குறாரு. உம்மிடத்தில் என்ன இருக்குது? ஜீவ வசனம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஜீவ வசனம் உங்களுக்குள்ள வாசம் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நித்தியமாக அவரோடு வாழப்போகிறோம் என்பதை நமக்கு உணர்த்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிலே 68ஆம் வசனம் சொல்லுது பாரு. பேர் சொல்கிறான், நித்திய ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? மீன் பிடிச்சின்னு இருந்தவன் சொல்கிறான், அவனுக்கு தேவ அறிவை ஊட்டி இருக்கிறார், தேவ வசனத்தை அறியும்படியான அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, அவனுக்கு புத்தி தெளிவை கொடுத்துருக்காரு. அவன் சொல்கிறான், ஆண்டவர் நாங்கள் யார்கிட்ட போவோம்? உம்மிடத்தில் என்ன இருக்குது? ஜீவ வசனம்.
உயிரை கொடுக்கும் ஒரு வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த ஜீவ வசனத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உனக்கு அருளப்பட்ட சபையிலே உனக்கு அருளப்பட்ட ஊழியக்காரனோடு நீ இசைந்து நடந்தாலே இயேசுவோடு நீ இசைந்து இருக்கிறாய். ஹல்லேலூயா. இதை அறியாமல் ஒரு வசனம் வரும்பொழுது, இல்லை ஒரு ஊழியக்காரன் கண்டிக்கும் பொழுது நீ அசட்டை பண்ணி அவனை தீதாய் பேசினால் யாரை பேசுகிறாய்? உன்னை அடைத்த தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறாய். அவருக்கு விரோதமாய் எழும்பி யாரும் படைத்ததே கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிக்காமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 8:47 சொல்கிறாப்பா, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் போகிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு வித்தியாசம் காண்பிக்கிறார் பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆவியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை ஊட்டி வளர்க்கிறார், உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 10:35 சொல்கிறார் பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாயிருக்கிறார். எத்தனையோ 3330 கோடி தேவர்கள் இருக்கிறது. அவைகளையும் நாம் குதிங்காலம் மீது ஜெயம் எடுக்க நமக்கு தேவன் பெற்றெடுத்த தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்க. உன்னை ஏன் மட்டுப்படுத்திக் கொள்கிறாய்? உன்னை ஏன் தரக்குறைவாய் வைத்துக் கொள்கிறாய்? உன்னை உயர்ந்தவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். நம் அநேக மதத்திலிருந்து ஒரு அநேக ஜாதியிலிருந்து வரலாம், ஆனால் ஒரே ஒரு ஜாதி பரிசுத்த ஜாதி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு அன்பாயிருங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தது காரணமே அதுதான். மத பேதங்கள் ஒன்றுமே நமக்கு கிடையாது. எல்லாரும் சமம் தேவனுக்கு என்பதாக. ஹல்லேலூயா. இந்த பக்குவத்தை அடைந்தாதான் இந்த வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீ வேற நான் வேற நினைக்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று தேவனுக்கு என்பதாக ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. யோவான் 12:48 இயேசு சொன்னார் பாருங்க, வசனத்தை குறித்து அவ்வளோ வைராக்கியம் உள்ள தேவன் என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் முடிவு காலத்தில் மரணம் நம்மை வாரிக்கொண்டு போகும் பொழுது, தேவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது, அந்த வசனம் தான் நம்ம இயேசு நியாயம் தீர்த்தான இறக்கப்பட்டுருவார். இயேசு நியாயம் தீர்க்க மாட்டார். முடிவு காலத்தில் பரிசுத்தவான்களாகி நீங்கள் கூட ஜனங்களை நியாயம் தீர்க்கலாம். அப்படி இருக்குது, அப்படி சொல்லுகிறார். அப்படி நான் தரிசனம் பார்த்து கனவு பார்த்து நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. சாதாரண நினைக்க தேவ தூதருடைய மேலானவர்களாக உங்களை வைத்திருக்கிறார். நீங்களோ அவர் அசட்டை செய்து அவருடைய வசனத்தை புறம்பாய் போட்டு உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்திருக்க நம்மை அழைக்கவில்லை. நான் உலகத்தார் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ நீங்கள் யாரு? தேவனால் ஈன்றெடுக்கப்பட்ட தேவர்கள்.
தேவனுக்கு ஒப்பாய் உங்களை வைச்சிருக்கிறார். நீங்களோ எப்படி இருக்கீங்க? நம் தரத்தை குறைத்து கொள்ளுகிறோம். We are all royal peoples. Royalty coming from the heavenly Father. Hallelujah. Praise the Lord. நம்ம ஏன் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் கம்பீரமாய் சொல்லக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேல் வைச்சிருக்கிறார். பிரியமானவரே, மட்டுப்படுத்தாது. மட்டுப்படுத்தின வழியிலே மாண்டு போனார்கள். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிரியையும் மட்டுப்படுத்தி அவரை பரீட்சை பார்த்து வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். கானானை அடையவில்லை. நமக்கோ அவர் தேனும் பாலும் ஓடுகிற கானானுக்கு தான் போனாங்க. நம்ம எங்கே கானானுக்கு போகிறோம்? பரம கானானுக்கு போக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பரம கானானை அடையும் வரைக்கும் நம்ம எப்படி வச்சுக்கணும்? வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு எழும்ப வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? அதான் தேவன் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதை நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. யோவான் 14:23 சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொண்டு நடப்பான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் செய்யும். வாட் எ glorious word. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான மகிமையான ஒரு அனுபவத்தில் நம்மை கொண்டு போகிறார். பிரியமா, வசனத்தை கீழ்ப்படுகிறோம், வசனத்தை அனுபவிக்கிறதில் தேவன் சொல்லும் காரியம் என்ன? மறுபடியும் அந்த வசனத்தை படிங்கம்மா. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கேட்கிறவனாக இருக்க மாட்டான். இந்த காதல் கட்டி இந்த காதலை விட்டுட்டு இங்கே கேட்டுட்டு வெளியே போனதை அதை விட்டுட்டு வேறு ஒன்றை நினைத்து கொண்டு அவன் வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொள்ள மாட்டாள் என்பதே தான் அங்கே உணர்த்துகிறது. அந்த வசனத்தை கை கொண்டு நடப்பான். அப்பொழுது நானும் என் பிதாவும் வந்து அவனோட கூட வாசம் பெறணும். எவ்வளோ பெரிய பிரிவிலேஜ்! மூன்றாவது வானத்தில் வெள்ளை சிங்காசனம் வீட்டிருக்கிற ஒரு படி இருதயத்தில் உன்னோடு கூட வாசம் செய்கிறார் என்று சொன்னால் எத்தனை மகிமையான ஒரு காரியத்தை உனக்கு தந்திருக்கிறார். சற்று சிந்தித்து பார். ஹல்லேலூயா. You are not an ordinary person. You are a chosen vessel. தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்களுடைய பரலோகம் அறிக்கை செய்ய, பூலோகம் அறிக்கை செய்ய தேவன் உங்களை மணவாட்டி சபையாய் மணவாளனுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறந்து போகாதீர்கள். அப்போஸ்தலர் 6:7 சொல்கிறார் பார். அப்போஸ்தலர் நாட்களில் தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் சத்தியத்தை மறைக்கிறவர்கள் கூட என்ன பண்ணாருங்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். இன்னைக்கு கிரியை இருக்கணும். கர்த்தர்கிட்ட கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் வாங்கணும், கர்த்தருக்காக கிரியை செய்யணும், கர்த்தர் நம்மிடத்திலிருந்து கிரியை செய்யணும். இந்த தொடர்பு இல்லைன்னா நாம் we are not supposed to be a Christian. Hallelujah. கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:17 வாசித்துப்பா. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமலும் துப்புரவாக தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் புரட்டி வசனத்தை பேசக்கூடாது. இப்படி தான் தேவ சட்டம்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். பரலோகம் பெறணும் அவ்வளோ சுலபமாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவ்வளோ சுலபமாக நினைக்காதீங்க. ஜெபித்தோம், பழசு போய் புதுசு வந்துச்சு. ஆனால் போன மாதம் நான் மரண படுக்கையில் இருந்து நான் உயிரோடு எழுந்தது காரணம் நீங்கள் ஜெபித்த ஜெபந்தான். ஹல்லேலூயா. உண்மையான என்னை நேசிக்கிறவர்கள் அவ்வளவாய் கருத்தாய் போராடி ஜெபித்தீர்கள். உங்கள் ஜெபந்தான் என்னை உயிரோடு
இன்றைக்கு வருஷ முடிவில் என்னை வைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய சுயபலத்தினால் நான் உயிரோடு இல்லை. நான் செத்து 1 மாதம் இருக்கும். ஆண்டவர் நீ ஜீவனை தந்த. நான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையும் உச்சமாக இருந்து அவர் கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நான் பட்ட பாடுகள், உபத்திரவுகள், நிந்தைகள், அவமானங்கள் வீணாய் போவாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாக என் உழைப்புக்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:2 சொல்கிறார் பவுல். பாருங்க, தேவ வசனத்தை புரட்டாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பதாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் எப்படி உத்தமனாக இருக்க முடியும்? தேவ வசனத்தை புரட்டாதபடி உள்ளபடி பேசி இருக்கிறவனை உருவாக்குவது தான் அவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. போதனைகள் நிறையா இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வாத்தியாமார்கள் நிறையா இருக்கிறாங்க, கண்டபடி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் தகப்பன்மார்கள் ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நன்றா போதிப்பாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. பெரிய மாணவர் காசுக்காக நம்ம அழைக்கப்பட, இயேசுக்காக அழைப்படு. காசு தானா வரும். ஏமேன். அப்படி தான் நான் எப்பொழுதும் சொல்வேன். எனக்கு தேவை என்னதென்று என் பிதா அறிந்திருக்கிறார், அதை ஏற்ற வேளையில் எனக்கு கொடுப்பார். ஏமேன். அதே தான் என் விசுவாசம். ஹல்லேலூயா. என் ஜனங்களை ஆசீர்வதித்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த மாதிரி. ஆமென். இதுதான் என் லட்சியம். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆகினால நாம் வசன துப்புரவாக பேசினா நம்மை உத்தமர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 6:17 சொல்கிறார், தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாய் தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்துக்கு பேர் என்னது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்கள் கையில் தேவன் கொடுத்திருக்கார். அதை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்கிறோம், எதிர்த்து வரும் சக்திகளை ஜெயிக்கிறோம், எல்லா சக்திகளையும் நாம் முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறார் பாரு, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்களா? நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் எப்படி இருக்கணும்? சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி பிரகாசிக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். 15வது வசனத்தில் சொல்கிறார், கோணரும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் செய்யக்கூடாது. தர்க்கம் செய்கிறவர்கள் யார் தெரியுமா? நோய் கொண்டவர்கள். சபையில் குழப்பம் உண்டாகிறவர்கள் யார் தெரியுமா? சபையில் கலகம் உண்டாகிறவர்கள் யார் தெரியுமா? நோய் கொண்டவர்கள். நோய் கொண்டவர்களுக்கு பரலோகம் கிடையாது. ஹல்லேலூயா. கொலைசியர் 3:16 சொல்கிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இதயத்தில் கருத்துடன் பாடி பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது
கிரியினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவருக்கு முன்பாக பிதாவாய் தேவனை ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா. அருமையாக சொல்கிறார் கொலோசியர் சபைக்கு. 1 தெசலோனிக்கேயர் 2:5 சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கப்படி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நின்று சாட்சி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எத்தனை மகத்துவமானவர், மகிமையானவர். அவர் பேரை சொன்னாலே நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். நம்ம எதிர்க்கிற சக்திகளை நாம் குதிங்காலில் மிதிப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமாக நமக்குள்ளே வாசம் செய்து நம்மிலிருந்து அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. இது ஒவ்வொருவருக்கும் வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, 3:13 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பதாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் தான் சிறப்படணுங்க. நம்ம இருதயம் சிறப்பட்டுச்சுன்னா முழு சரீரமும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து தேவ சமூகத்தை அனுபவிக்கும். தேவனுடைய வல்லமை தரிப்பித்துக் கொள்ளவும், தேவனுக்கென்று வாழவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரலோகத்து தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 3:14 சொல்லுகிறார் பாருங்க. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடைய களவாதிருங்கள். பார்த்தீங்களா என்ன மாதிரி சொல்றாரு? அந்த நாள் அப்படிலாம் இருந்திருக்காங்க, இந்த நாளில் இருக்கிறாங்க. அவங்க கூட கலவே கூடாது. அவர்கள் தேவனுக்கு விரோதிகள், பகையர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4:5 சொல்கிறார், தேவ வசனத்தினால் ஜெபத்தினால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினால் உங்களை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ வசனமும் ஜெபமும் இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும். தேவ வசனம் உங்களுக்குள்ள இல்லை, ஒரு நாள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவ வசனத்தை கொண்டு ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேவ வசனமும் ஜெபம் நம்ம நிலைத்திருந்தால் தான் பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மை காக்க முடியும். இவைகளெல்லாம் அறிந்து நடப்பமானால் நாம் பாக்கியவான்களாய். இன்றைக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் எந்த கடையில் வைக்குது, எவ்வளோ பழம், என்ன விலைன்னு கேட்பாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே, நான் எங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை, என் குடும்பத்தையும் பரிசுத்தமாக, என் பிள்ளைகள் சந்ததியை பரிசுத்தமாக்கு, என்னை பரிசுத்தமாக்கு. அப்பொழுது நான் பரிசுத்தமாக இருப்பேன். என் ஜீவ நிலையிலும் பரிசுத்தம் என்றது என்று கேட்டு 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 நான் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இது இல்லைன்னா நாம் ஒன்றத்துக்கு உதகாதவள் ஆகி போய்விடுவோம். 2 தீமோத்தேயு 1:13 சொல்லுகிறார் பாரு. பரிசுத்த பவுல் சொல்கிற காரம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான சட்டம், தேவனுடைய வேத புஸ்தகம் ஒரு சட்ட புஸ்தகம். இது உலகத்துக்கு உரியது அல்ல, பரலோகத்துக்கு உரியது. ஹல்லேலூயா.
இந்த சட்ட புஸ்தகத்தின்படி நடக்காவிட்டால் nobody enter into the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நான் விசுவாசி ஞானஸ்நானத்தை பரிசுத்தா பெற்றேன். வசனத்தபடி நடக்கலைன்னா நீ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பக்குவம் அடையணும். தேவனுடைய வசனத்தினால் புடமிடப்படணும். புடமிட்டு பொன்னாய் வழங்க செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்மை கொண்டு போவதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கரவளப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:2 சொல்லுகிறார் பாருங்க. அவர் விசுவாசம் இல்லாமல் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கேட்குற வசனத்தை விசுவாசிக்க முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் விசுவாசிக்கும்படி இந்த வசனத்தை நான் அனுபவிப்பேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் விசுவாசத்தையும் கொடுப்பார். அந்த வசனத்துடைய கிரியைகளையும் நாம் அனுபவிக்க கர்த்தர் அருள் புரிவார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 வாசிங்கள். தேவனுடைய வசனமானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவை ஆவியையும் கணுக்கடையும் அவனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹேம உருவ குத்தம் தேவனுடைய வசனம் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். என்கிட்ட என்ன குறை இருக்கு, இந்த வசனத்தைப்படி நான் எதில் குற்றம் உள்ளவன், எதில் குறை இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும். என் துவக்க நாள் அப்படி தான் ஜெபிப்பேன். நான் அந்த பாஸ்டருக்கு என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்கணும்னு ஆசை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். நல்ல மனுஷன், ஃபெய்த்தில் மாமன்னன் அவர். ஆனாலும் எனக்கு வெளி ஊழியம் நிறையா இருந்ததுனால அவர் நினைத்தபடி நடக்கலைனாலும் பின் வாழ்க்கையில் நான் இப்பொழுது சபைகளை நடத்தக்கூடிய பாக்கியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறேன். அவர் சொல்லி தான் நான் இந்த சபையை ஸ்தாபித்து சொன்னார். என்னை அழைக்கும் பொழுது you speak about the love and compassion. I will bring the people to the doctrinal point என்று சொன்னபடியே இந்த சபையை கர்த்தர் அமைச்சார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை தான் நான் செய்து வந்தவன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:18 வாசித்து பார். அவர் நம்மை நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். முதற் பலன். We are a first quality before the Almighty God. Hallelujah. நீ உன்னை மட்டமாக நினைக்காத. கர்த்தர் உன்னை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக நிறுத்தி இருக்கிறார். முதற் பலன்களை உனக்கு கொடுக்கிறார். உன்னை கர்த்தர் ஜெனிப்பித்தது நோக்கம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்து நீ சத்தியபரருக்கு பிள்ளையாக இருக்கும்படி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்படி உன்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:21 வாசித்து அங்கே சொல்லுகிறார். நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்கோணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் என்ன கேட்டான், ஏன் என் குடும்பத்தில் பொண்டாட்டி ஒரு வழி, புருஷன் ஒரு வழி, பிள்ளைங்க ஒரு வழி, சபையிலும் இதே கோஷ்டம் இருக்குது இந்த கடைசி நாள்லன்னு கேட்டான். என் மருமக எப்படிங்கிறா, என் மருமக அப்படிங்கிறான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்களாம் நல்லவங்க ஐயா, யாரும் கெட்டவங்கன்னு சொல்லாதீங்க. சாத்தான் அப்படி பண்ணுறான். ஏசு என்ன சொன்ன, சத்துருவே எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். இது செய்ய திராணி இல்லாமல் அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க, என் பொண்டாட்டி கெட்டவன், என் புருஷன் கெட்டவன், என் புள்ள கெட்டவன் ஏன் சொல்கிற?
நீ சொல்லி சொல்லி அவங்களை கெட்டவங்களா ஆக்கிடுவ. கெட்டவனை கூட நல்லவங்கன்னு சொன்னால் அவன் நல்லவன் ஆகிடுவான். ஹல்லேலூயா. குறை கூறாத, குற்றம் சாட, அதே குற்றத்தை நீ விழுந்து விடுவேன்னு சொன்னேன். இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்களே. நான் சொல்கிறேன் கேளியான்னு. போயா, காசை கொடுத்தான், காசு எடுத்துன்னு போயான்னு. மனம் திரும்பி வந்து கூட காசு நான் வாங்கிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்துருவானும் பிசாசானும் என்ன செய்யறான்? யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வாகை தேடி அலைகிறான். அவன் தான் உன் குடும்பத்தில், அவன் தான் உன் சபையில் கோளாறு பண்ணிட்டு வரான். அவங்கெல்லாம் நல்லவங்க. எந்த சகோதரனை குற்றமா சொல்ல, முதல்ல இவனை விரட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். பிரைஸ் தி லார்ட். கரெக்டாக சொல்லிட்டேனாமா, தப்பாக சொல்லிட்டேன்? எல்லாம் நல்லவங்க தான். அவன் பூந்து விளையாடுறான், அவனுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆகையினால அதை துரத்தியா எல்லாம் சரியாக போடணும். ரொம்ப சந்தோஷமாக போனான். நீ அதை செய், முதல்ல போ அப்படின்னு. காசு கொடுத்தான். காசு அப்புறம் வாங்கிக்கிறேன், நீ போய் நல்லா இருக்கும்போது வந்து கொடுக்குற அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆழ்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:2 வாசித்து பாரு. பரவாயில்ல, நேரம் கழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு நேரம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நாங்கள் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷர்களுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். கர்த்தர் சொல்லணும், நீ உத்தமண்டா. நீ எப்படி வசனம் கொடுக்குற வசனத்தை என்ன பண்ணுற? துப்புரவாய், எதுலையும் கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக பேசுகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியெல்லாம் இயேசு பண்ணவில்லை. சத்தியத்தை சொன்னால் சத்தியமாக சொல்லி பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. லவ் அண்ட் கம்பேஷன் பேசுறது வேறு இடத்துல, அது அவிசுவாசிகள். விசுவாசிகள் மத்தியில் லவ் அண்ட் கம்பேஷன் பேசினா பலிக்கா. சத்தியத்தை சொன்னால் சத்தியத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக விடுதலையாக்கப்பட்டு சத்தியபரரை அடையும் ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும் என்பதுதான் இங்கு பிரசங்கிக்கிறோம். நெற்றி அடிக்கிறோம், கல்லின் மேலே தேங்காய் உடைக்கிறது மாதிரி உடைக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 1:19 வாசித்துமா. உறுதியான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உண்டு. விளக்கை போன்ற வசனம் அது நமக்கு, தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனம் விளக்காயிருக்கிறது, உன்னை பிரகாசிக்க செய்யும். அந்த வசனத்தை நீ பிரயோஜனப்படுத்த இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திலே கொண்டு வரும். இருள் அண்டாதபடி அந்த வெளிச்சம் உன் குடும்பம் முழுவதுக்கும் பிரகாசிக்க செய்யும், சபை முழுவதுக்கும் பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் உலகத்தின் கடைசி பரிதம் அது பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். 1 யோவான் 2:5 படிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அதனாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தியம் மற்றும் சத்தியத்தோடு கூடிய அன்பு இருக்கணும். அப்படிதான் 1 கொரிந்தியர் 13 சொல்ல, சத்தியத்தோடு கூடிய அன்பு தான் ஜெயிக்கும். ஆமென். 6வது வசனம் சொல்லுது பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடப்பானாக. நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை பார்த்து. அவர் எப்படி நடந்தார் அப்படி நாமும் நடக்கணும்.
அப்படின்னா அவரால் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதியே அருகிறதே கிடையாது. அவர் நடந்தா போல் நாமும் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:5 என்ன சொல்லுது பாருங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷர் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:17 சொல்றார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்டதும் பிரகாரமாகும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் நின்று பேசுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? கேட்குற வசனத்தின்படி நடக்காவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்கனை தீர்ப்பு வரும். இயேசு கடைசியாக சொன்னார், நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். நான் அல்ல, நான் சொன்ன வசனம் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவருடைய வசனத்தை நன்றாய் கவனித்து கேளுங்க, கூர்ந்து கவனிங்கள், அதை இருதயத்தில் உள்ள அதை சேமித்து வைங்க. கிறிஸ்துவாகிய பொக்கிஷம் உங்களில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து ஆவியிலே வளர்ந்து தேவனுடைய பிரகாரங்களிலே நீங்கள் பரிசுத்தர்களாய் வந்து பரிசுத்தத்தை பருகி பரிசுத்தத்தை குடித்து நீங்கள் இனிதாய் வாழும் பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு வைச்சிருக்கிறார். வசனம் இல்லைன்னா கர்த்தர் உங்களிடத்தில் இல்லை. வசனத்துக்கு மாறாக நடப்போமானால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிடுவார். அவர் கைவிட்டால் அவ்வளோதான். நமக்கு அவரை நீங்கள் விட்டுவிட்டால், அவருக்கு விட்டுவிட்டால்னா நம்முடைய கதி அவ்வளோதான். ஆகையினால் வசனத்தை ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களா, ஒரு நாள் நீங்கள் முடிவிலே கைவிடப்பட மாட்டீர்கள். ஆகையால் இன்றைக்கு தேவன் அருடைய வசனம் எல்லாவற்றையும் ஆன மட்டும் நான் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன். இந்த வசனத்தின்படி உங்களை கட்டி காத்து கொள்ளுங்கள். பரிசுத்த மாளிகையாகி கிறிஸ்துவோடு இணைக்கும் நாள் நீங்களும் இணைந்து பெரிய மாளிகையாக நீங்கள் தேவனுக்கென்று பிரகாசிப்பீர்கள். நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, வசனத்துக்கு மாறாக நான் நடக்கிற எல்லா காரியத்திலும் என்னை புதிதாக்கும், வசனத்தின் நடக்க என்னை கற்றுக்கொடும். வசனம்தான் தேவனாயிருக்கிறது என்று உம்முடைய ஊழியக்காரன் சொன்னான். வசனம் தேவ வசனம், அது தேவனாயிருக்கிறது. அவரை நான் இழந்து போகாதபடி வசனம் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்க, பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்தாவிய தேவன் என்னிலே நிலைத்திருக்க என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். வசனத்தை புறம்பாக நான் நடக்காதபடி கர்த்தருக்கு நான் வாழும் பாக்கியத்தை எனக்கு கொடும் என்று ஒவ்வொருவரும் கொஞ்ச நேரம் அமைதலாக இருந்து உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறடுங்கள். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வசனமே நியாயம் தீர்க்கப் போகிறது. தப்பிச்சு கொள்ள இதுவரையிலும் வசனத்தை அலட்சியம் பண்ணி அற்பமாய் நினைத்திருப்பீர்கள் என்றால் தேவனை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் எவ்வளவோ அசட்டை பண்ணேன். வசனத்தை கேட்டு அவன் என்ன சொல்கிறது நான் கேட்கறதுன்னு நினச்சேன். வசனத்தை நான் எனக்கு பின்னால் தூக்கி எறிந்து போட்டு எனக்கு பிரியமில்லாமல் நான் பிரியமான காரியத்தை செய்து என்னை அடித்து கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் அடிவில்லாத இந்த வித்தினாலே வசனத்தினாலே என்னை உருவாக்கும், என்னை விடுதலையாக்கும், என்னை உம்மை போலாக்கும் ஆண்டவர், என்னை உம்மை போலாக்கும் ஆண்டவர் என்று கதறி கதறி தேவனிடத்தில் ஒப்புரவாகும். வசனமே சத்தியம், வசனமே சத்தியம். அவர் உன்னை உருவாக்குவார். உன்னை சத்தியபரராய் கிறிஸ்து உன்னோடு வாசம் செய்வார். உன் குடும்பத்தில் வந்து வாசம் செய்வார். நீ போகும் எல்லைகளில் வந்து வாசம் செய்வார். நீ வேலை செய்யும் இடத்தில் வந்து வாசம் செய்வார். உன் சபையிலே வந்து வாசம் செய்வார். உன் பிள்ளைகள் மத்தியில் அவர் வந்து வாசம் செய்வார். நீ ஒரு விசித்திரமான மனுஷனாய், ஒரு விசித்திரமான மனுஷியாய் இருப்பாய். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, எந்த நிலைமையிலும் நான் உம்முடைய வசனத்தை
அசட்டை பண்ணாதபடி, அற்பமாக எண்ணாதபடி, உம்முடைய வசனம்தான் தேவன் என்று நான் அறிந்து உம்முடைய பாத சுவடுகளை தொடர எனக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்புக்கு நான் அடிமைப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும். சத்தியமும் அன்பும் என்னை நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்கள். கடைசி நாளில் வந்திருக்கிறோம். வருடத்தை முடிக்கப் போகிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சுத்திகரிப்போம், நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். புதிய ஆவியோடு, புதிய கிருபையோடு, புதிய வல்லமையோடு, புதிய மகிமையின் ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டு புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. முடிஞ்ச வரைக்கும் இந்த கடைசி நாள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னும் வருகிற காலம்லாம் கொடிய காலம். அதன் மத்தியில் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். உலகத்துக்கு உபத்திரம் வந்துடுச்சு. உலகத்தில் உபத்திரம், ஆனாலும் திடன் கொள்ளுங்க என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காரணம் என்ன தெரியுமா? தான் ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அவைகளையெல்லாம் விலக்கி உங்களை காப்பாற்றத அந்த வார்த்தையை சொன்னான். கண்ணீரோடு நாம் செவிப்போம். ஆண்டவரே, வாசனத்தை நான் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வருவதற்கு முன்பதாக உம்முடைய வசனத்தை கேட்க நான் ஓடி ஓடி உம்முடைய வசனத்தை என் இருதய பலகைகளை எழுதி என் உள்ளத்திலே அவைகளை நிரப்பி நிரப்பி ஆண்டவரே, கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை நான் அடைய என் உள்ளத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணும். பிரியமா, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இயேசு ஒருவரே நமக்கு சதம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சாயலை கொடுத்து தேவ சாயலால் நிறைந்து வாழும் பாக்கியத்தை கொடும். எந்தெந்த வசனத்துக்கு எதிர்த்து நின்றோமோ மன்னியும் 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 இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுத்து எங்கள் இருதயத்திலே அவைகளை உட்கொண்டு கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை உடையவர்களாய் நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வருடத்தை நாங்கள் வெற்றியாயும் முடித்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு ஆயுளும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, பழையவைகளெல்லாம் எங்களை விட்டு ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும் அப்பா, எல்லாம் புதிதாகட்டும். இதுவரையிலும் நாங்கள் கடந்து வந்த பாதையில் இருக்கும் குறை குற்றங்களை மன்னியும் மன்னியும் எங்களை மன்னியும் அப்பா. எங்களை உருவாக்கும் புதிய சிருஷ்டியாக எங்களை உருவாக்கி எங்களை கோடு வாட எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபை முழுவதும் பலுகி பெருகட்டும். ஒவ்வொரு உள்ளங்களில் நீ தங்கியிருந்து வசனம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் புறஜாதி மக்கள் மத்தியிலே பிரகாசிக்கிற சுடரொளியாய் உம்முடைய பிள்ளைகள் பிரகாசித்து அந்த ஒளியுக்குள்ளே அந்த வெளிச்சத்துக்குள்ளே மற்றவனை கொண்டு வர ஒவ்வொருவருக்கும் அந்த ஆர்வத்தையும் ஆண்டவரை பலத்தையும் ஆண்டவர் சத்துவத்தையும் கொடமாப்பா. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.